பேர் என்னன்னா? என் பேர் பாலமுருகன். எப்ப வந்தீங்க? 2006 கடைசியா வந்தாச்சு. 2006. ஆமா. சரிங்க. இப்போதைக்கு ஒரு 20 வருஷமா இருந்திருக்கும். ஆமா. இப்ப நீங்க 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. குடும்பம் எல்லாமே அங்க இருக்கு. நீங்க இங்க இருக்கு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை பழகிக்கிட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி முடியாதுதான். பட் வேற வழி இல்லைல. நம்ம குடும்ப சுச்சுவேஷன் சூழ்நிலைக்காண்டி தான் வர்றோம். இப்ப நம்மள மாதிரியே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நம்ம பிள்ளைங்களையும் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு பெரிய லெவல்ல கொண்டு போனோம்னா நம்ம சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி தியாகமே எங்க சிங்கப்பூருக்கு வரணும். வேற வழி இல்ல. அவங்க அங்க போறாங்க, கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் இங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்களே. நீங்க ஒரு காது குத்து போல, ஒரு கல்யாணம் போல, ஒரு சும்மா இங்க வந்து பார்க்ல இருக்கிட்டு அப்புறம் திரும்ப வேலை இது அப்படி இருக்க ஒரு லைஃப்ல அப்படி இருக்கிறது என்ன நினைச்சிடுறீங்க? என்ன நினைப்பீங்க நீங்க? அது ஒரு ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும். சில இது நம்ம மாற்று வழியை என்ன மாடல் கண்டுபிடிச்சிட்டீங்க? இன்னமா நல்லா ஃப்ரெண்ட்ஸ்களை தேர்ந்தெடுக்கணும். வேலை இடத்துல நல்லா அன்பா பழகணும். சோ அப்படிங்கிற ஃபேமிலி மாதிரி ஃபேமிலி மாதிரி நம்ம உருவாக்கிக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம அதை மேனேஜ் பண்ணி போகலாம் அடுத்த கட்டம். இப்ப ஞாபகம் வருவாங்களா இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரும். இப்பதான் நம்ம ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் யூஸ் படுத்திட்டு இருக்கிறோம்ல, கால் பண்ணி வீடியோ கால்ல பேசக்குள்ள அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் தான். உங்களுக்காண்டி தான் நாங்க வந்து இருக்கிறோம். ஸோ நீங்க தான் எங்களுடைய இது. அதனால நீங்க நல்லா ஒரு கட்டத்துக்கு வந்துட்டா நாங்க வந்துருவோம். அதுக்காக நம்ம இங்கேயே இருக்க போறது இல்லையில. ஒரு நல்ல வீடு வாசல், நல்ல ஒரு படிப்பு, பசங்க செட்டில் ஆச்சுன்னா நம்ம போலாம். ஆமா போலாம். ஓகே. எல்லாரும் பணக்கார வீட்டுல பிறந்துறது இல்லையில. பணக்காரவங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காதுல்ல. சோ அப்படிங்கிறப்ப ஒரு வாழ்க்கை சூழல் நடக்கிறது தானே. நீங்க அதுக்காண்டி நீங்க பண்ற தியாகம் இது வந்து ஃபேமிலிக்கு பண்ற தியாகம். அங்கே இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு போயிடலாமே. அப்ப உங்கள் வாழ்க்கை இங்க போகுதுல, அது பரவாயில்லையா? அதாவது ரைட்டு, புரியுது நீங்க சொல்றது. ஒரு உலகம்ன்றது படிப்படியாக தான் முன்னேறி வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம லைஃப் போனாலும் நம்மளுடைய ரத்தம் தான் அடுத்து வருது. நம்ம விட்டுட்டு தான் போறோம். புரியுதுங்களா? நம்மளுடைய ரத்தம் தான் அவங்களும். ஸோ அப்படி நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதான். ரொம்ப நன்றி. ஓகே.